ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானை தனது பலத்தை நினைத்து எப்போதும் பெருமை பேசும். நான் தான் காட்டிலே மிகப்பெரியவன், என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று மற்ற விலங்குகளை கேலி செய்தது. ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு யானையின் அருகே வந்தது. யானை அதை பார்த்து சிரித்தது. அடே, இவ்வளவு சின்னவனானி, என்ன செய்ய முடியும் உன்னாலே என்று அந்த யானை கூறியது. எறும்பு அமைதியாக சொன்னது, பெரியது என்றால் எப்போதும் பலம் அதிகம் என்று அர்த்தமில்லை என்று கூறியது எறும்பு. யானை அதை கேட்டு சிரித்து கொண்டே நடக்கத் தொடங்கியது. அப்போது எறும்பு மெதுவாக யானையின் காலில் கடித்தது. யானைக்கு கடுமையான வலியை கொடுத்தது. அந்த வலியின் காரணமாக துடித்து கத்தத் தொடங்கியது. ஐயோ, நிறுத்து நிறுத்து, மன்னித்து விடு என்று யானை கேட்டது. எறும்பு சொன்னது, சின்னவராக இருந்தாலும் சக்தி இருக்கிறது, அனைவரையும் மதிக்க வேண்டும் என்று அந்த எறும்பு சொன்னது. யானைக்கு தனது தவறு புரிந்தது. அன்று முதல் அது எல்லா உயிர்களையும் மதித்து வாழ்ந்தது. இந்த கதையில் சொல்லக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், யாரையும் சிறியவர் என்று நினைக்கக்கூடாது, அனைவரையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பதே.